வணக்கம் டைமண்ட் டிவி நேயர்களே, இது உங்கள் அபிமானம் டைமண்ட் டிவியின் வினாடி வினா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் கலங்கரை தமிழன் தோமா பாக்கியா. என்ன நேயர்களே, நலமாக இருக்கிறீர்களா? இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் ஜிஎல் மருத்துவமனை, குட் லைஃப், காரை மாநகரில் மிக சிறப்பான மருத்துவர்களை கொண்டு சிறப்பான முறையில் மருத்துவம் பார்க்கப்படுகிறது ஜிஎல் மருத்துவமனை. அது மட்டுமல்ல, வெறும் 1600 ரூபாய்க்கு உடல் முழுதும் பரிசோதனை செய்யப்படுகிறது. சாந்தி ஜுவல்லரி, எண்ணற்ற டிசைன்களில் 46 வருட பாரம்பரியமிக்க ஒரு நிறுவனம். ஜேஎஸ்ஆர் ஈவெண்ட் அண்ட் டெக்கரேஷன் தமிழகம் என்று கலர் ட்ரேடர்ஸ், நெடுங்காடு, சிவன் கோவில் எதிர்புறம் இருக்கிறார். ரோபோட்டிக் மசாஜ் சென்டர், நித்தின் ரோபோட்டிக் மசாஜ் சென்டர் பெருமாள் கோவில் வீதி அருகில் இருக்கிறது. நமது பொதுவாக நம்ம நிகழ்ச்சியில் கடந்த வருடம் நடந்த வினாடி வினா நிகழ்ச்சியில் ஆரம்பித்து இந்த வருடம் வரைக்கும் இந்த நிகழ்ச்சிக்கான அனைத்து சிறப்பு பரிசுகளும், போன வாட்டி பார்த்தீங்கன்னா 300 குழந்தைங்க கலந்துக்கிட்டாங்க. 300 குழந்தைக்கும் பரிசுகள் வழங்கி சிறப்பித்தது நமது சேகர் டெக்ஸ்டைல்ஸ். காரையில் 1 கிலோ தங்கம் வழங்கிய ஒரே நிறுவனமான சேகர் டெக்ஸ்டைல்ஸ். போன வருடம் நடந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி ஒரு பிரம்மாண்டமான வெற்றி விழா பண்ணோம். அதற்கு உறுதியாக இருந்த ஜிஎல் மருத்துவமனை, என்னுடைய விளம்பரதாரர்கள் அத்தனை பேருக்கு இந்த நல்ல நேரத்தில் நிறைவான நன்றியை சொல்லி இந்த வருடமும் அதைவிட சிறப்பான ஒரு முறையில் நிகழ்ச்சி நடத்துவோம் என்று கூறி, இந்த வருடம் தனியார் பள்ளிகள் வந்திருக்கிறார்கள். அந்த பள்ளிக்கு எங்கள் டைமண்ட் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் வரவேற்பையும் கூறி நம்ம நிகழ்ச்சி போகிறோம். நிகழ்ச்சியில் 10 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 10 கேள்விகளில் அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறவர்கள் 2வது சுற்றுக்கு செல்வார்கள். ஒரு கேள்விக்கு 2 மதிப்பெண்கள். கேள்விகள் 3 குறிப்புகள் கொடுக்கப்படும். 5 குறிப்புகள் கொடுத்து அது என்னவென்று கண்டுபிடிக்க சொல்லப்படும். ஒரு சிறு கதை சொல்லி கதையில் உள்ள கருத்துக்கள் என்ன, அதில் உள்ள கேள்விக்கு பதில் என்ன என்று கேட்கப்படும். இப்போ
நம்மிடையே இணைந்திருப்பவர்கள் இந்த நிகழ்ச்சியில் 2 பேர். நான் அவங்க வந்து அவங்கள பேச வைக்கணுங்கிறதுக்காக பேர் சொல்ல போகிறேன். மறுபடியும் பேர் சொல்லுங்க வேகமா. என் பெயர் ஆஃப்ரின். நீங்க? என் பெயர் கிருத்திகா. காதுல விழுந்துச்சா நேர்களே? அவ்வளோதான் சத்தம், அதுக்கு மேலே வராது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்துங்க, அவ்வளோதான். உங்களுக்கான அடுத்த கேள்வி, சைலண்ட் கில்லர், சத்தம் இல்லாமல். சைலண்ட் கில்லர்னா சத்தம் இல்லாமல் கொலை செய்யப்படுவது இல்லை சாகடிக்கப்படுவது, எப்படின்னு வச்சுங்க. சரியா? சைலண்ட் கில்லர் என்று அழைக்கப்படும் நோய் இவற்றுள் எது? உங்களுக்கான குறிப்பு, HIV, புற்றுநோய், BP. புற்றுநோய். மீதம் இருக்கிறது புற்றுநோய், BP. நீங்க புற்றுநோயா? புற்றுநோய். மீதம் இருக்கிறது HIV, BP, இரத்த அழுத்தம். HIV. இரண்டும் தவறான பதில்கள். இரத்த அழுத்தம். நான் தான் ஃபர்ஸ்ட்ல கேள்வி என்ன இருக்கு? புற்றுநோய் எல்லாருக்கும் தெரியும், HIV எல்லாருக்கும் தெரியும். கேள்வியை புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? என்ன கேள்வி? சத்தம் இல்லாமல் சாகடிக்கப்படும். BP இருக்கிறவங்க வந்து சாதாரணமாக ஒன்றும் தெரியாது, திடீர்னு இருக்கும், செத்து போயிடுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அந்த நோய்க்கு பேர் சைலண்ட் கில்லர். இப்போ HIV எல்லாருக்கும் தெரியுமே, அது சைலண்ட்டே கிடையாது. புற்றுநோய் எல்லாருக்கும் தெரியுமே, அது சைலண்ட்டே கிடையாது. அப்போ என்ன சம்மந்தமே இல்லாமல் சைலண்ட் கில்லரும் பிபியை ஏன் கொண்டு வரணும்னு யோசிக்க மாட்டீங்களா? யோசிச்சு நிதானிச்சு பதில் சொல்லுங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி, பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை பங்கு என்ற சட்டத்தை நடைமுறைக்கு எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்ற சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? இப்போ முன்னாடிலாம் ஒரு காலத்துல பெண்களுக்கு சொத்துல பங்கு கிடையாது, தெரியுமா? ஆம்பளை பிள்ளைங்களுக்கு தான் கொடுப்பாங்க எல்லா சொத்தும். ஆம்பளை பிள்ளைங்க மட்டும் பிரிச்சுக்குவாங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு சீர்வரிசை சேர்த்தோடு சரியா போச்சுன்னு சொல்லிவிட்டாங்க. ஆனா கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் வந்த பிறகு என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, சொத்தில் சம உரிமை பெண்களுக்கு கொடுத்தாகணும், அதுதான் சட்டம். உங்கள்கிட்ட நிறைய சொத்து இருக்கா? என்னங்க, என்னமோ நான் பாதி கேட்ட மாதிரி சொல்ல முடியாதுன்றாரு. இப்ப இவர் சொல்ல இருப்பாங்க, சொத்து நிறைய வச்சிருக்கீங்களா? சொத்து எங்க அம்மா தான். இது சென்டிமெண்ட் லாக்காவில் இருக்கு. அவர் சொல்ற சொத்தே எங்க அம்மா தாயா, சொத்தே எங்க அம்மா தான். குழந்தை யாரு? அந்த குழந்தையே நான் தாயாங்கிற மாதிரி இருக்கு டைலுக்கு. ஆக நான் இன்னமும் ஐடி ரைடு பண்ண போற மாதிரியும், நான் இன்னும் இன்கம் டாக்ஸ் மாதிரியும், ஏன் வரி கட்டலன்னு கேட்கிற மாதிரியும் சொத்தே இல்லையா சொல்ல மாட்டேங்கிறாங்க. வச்சுட்டு போய் நல்லா இருங்க. பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்ற சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது? உங்களுக்கான குறிப்பு 1981, 1985, 1989, 81, 85, 89. எது சரி? 85. 85. மீதம் இருக்கிறது 81, 89. 1981. 81. இந்த கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. 2 பேரும் கோச்சிக்காம இருக்கீங்களா? சொல்றேன், கோச்சிக்க மாட்டீங்களா? கோச்சிக்க மாட்டாங்க. தம்பி சொன்னா மன்னிச்சுட்டு போயிடுவாங்க, பெரிய விஷயம். கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 2 2 2 கலந்தாப்பாங்க. நானும் ஒரு 3 4 கேள்விக்கா 2 2 2 2 அவ்வளவு மதிப்பெண்களும் போய்கிட்டே இருக்கு. யோசிச்சு நிதானிச்சு பதில் சொல்லுங்க. 1989. நான் கலைஞர் பீரியட்னு சொல்றேன். அப்ப யோசிக்கணுமா இல்லையா? அதையும் சொல்லியிருக்கேன் நான். அரசியல் தெரியாதியா? பிள்ளைங்களுக்கு அரசியல் கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பள்ளிக்கூடத்தில் படின்னு சொல்லிட்டு புத்தகத்தை பார்த்து இங்கே பார்த்து அங்கே எழுதணும், இங்கே பார்த்து அப்படியே படித்து உள்வாங்கி புத்தகத்தை மூணுத்துக்கு அப்புறம் அந்த வகை எழுதிடணும். அப்போது வாழ்வியல் கல்வின்னு ஒன்று இருக்குது, அது குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா சொல்லிக் கொடுக்குறது. வாழ்வியல் கல்விங்கிறது எவ்வளவு அவசியமான ஒன்று தெரியுமா? நம்ம தின்ற ஒரு பருக்கு அரிசியிலிருந்து போடுற ஆடை வரைக்கும் அரசியல் இருக்கிறது. அது குழந்தைங்களுக்கு தெரியறதில்லை, யாரும் சொல்லிக் கொடுக்க மறுக்கிறார்கள். குறிப்பாக பள்ளிக்கூடங்களுக்கு 100% தேர்ச்சி மட்டும் ஒன்றே குறிக்கோளாக இருக்கிறது. சரி, 1989 என்பதுதான் சரியான பதில். உங்களுக்கான அடுத்த கேள்வி, இவற்றுள் எந்த மகிழுந்துனா என்ன தெரியுதா? தெரியுதுங்க, பிள்ளைங்களுக்கு தமிழ் படிக்கிறாங்க. இவற்றுள் எந்த மகிழுந்து ஜெர்மன் நாட்டு தயாரிப்பு இல்லை? BMW, ஆடி, ஃபெராரி. இவற்றுள் எந்த மகிழுந்து ஜெர்மன் நாட்டு தயாரிப்பு இல்லை? உங்களுக்கான குறிப்பு BMW, ஆடி கார், ஃபெராரி. ஆடி. மீதம் இருக்கிறது BMW, ஃபெராரி. ஃபெராரி என்பது தவறான பதிலா? சரியானது. இத்தாலி நாட்டோட தயாரிப்பு. அது ஜெர்மன் நாட்டு. வேகமா பேச மாட்டாங்க, இவரும் பேச மாட்டாரு. நான் முடிவு பண்ணிட்டேன், இன்னொரு 10 நிமிஷம் இவங்க 2 பேரையும் அந்த பக்கம் ஓர சொல்லிட்டு தனியார் பள்ளி மாணவர்கள் வந்து அடிக்கிறாங்க பாருங்க, அப்படியே தெருக்க விடுவாங்க பாருங்க, நானே எந்திரிச்சு ஓடுருவேன். பாருங்க, இப்ப நட்டக்க பார்த்துக்கிட்டே இருக்கேன்.
ஃபெராரி என்பதுதான் சரியான பதில். அதுதான் இத்தாலி நாட்டு தயாரிப்பு. உங்களுக்கான அடுத்த கேள்வி, நீலம் புயல் எந்த ஆண்டு வீசியது? இங்க 2 பக்கம் புயல் வீசல, கேள்வியில அது புயல் வீசிட்டுமே, அப்படிதான் இந்த கேள்வி வச்சேன். நீலம் புயல் எந்த ஆண்டு வீசியது? உங்களுக்கான குறிப்பு 2011, 2012, 2016. 2011, 12, 16. நீலம் புயல் எந்த ஆண்டு வீசியது? 11. மீதம் இருக்கிறது 12, 16. 2012 என்பதுதான் தவறான பதில். இல்லை, அதுதான் சரியான பதில். 2011 தானே புயல் தான் வீசியது 2011. 2014 வர்தா புயல் வந்தது. 2020 நிகர் புயல் வந்துச்சு. சரியா? உங்களுக்கான இறுதி கேள்வி 5 குறிப்புகள். 5 குறிப்புகள்ல யார் வெற்றி பெற போகிறீர்கள் என்று பார்ப்போம். முதல் குறிப்பு, இது ஓர் உயிரற்ற பொருள். இரண்டாவது குறிப்பு, என் குறிப்புகளை வரிசைப்படுத்தினாலே அது என்ன பொருள்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. முதல் குறிப்பு, இது ஒரு உயிரற்ற பொருள். இரண்டாவது குறிப்பு, எல்லா வீடுகளிலும் அதிகமான இடங்களிலும் இது இருக்கும். மூன்றாவது குறிப்பு, ஒரு கடையில் மட்டும் கட்டாயம் இருக்கும். இதுதான் முக்கியமான குறிப்பு. ஒரு கடையில் மட்டும் கட்டாயம் இருக்கும். இப்போ பதில் தெரிஞ்சு பெல் அடிப்பாங்க. தப்பா பெல் அடிச்சிட்டீங்கன்னா அந்த கேள்வியிலிருந்து நீங்கள் வெளியேற்றப்படுவீர்கள். ஒரு பக்கம் மட்டும் முகம் உடையவன். இது ஒரு உயிரற்ற பொருள். எல்லா வீடுகளிலும் அதிகமான இடங்களிலும் இருக்கும். ஒரு கடையில் மட்டும் கட்டாயம் இருக்கும். ஒரு பக்கம் மட்டும் முகம் உடையவன். இதுவே தெரியலன்னா என்ன பண்ண முடியும்? அடுத்து 5வது குறிப்பு, நீ அழுதால் அவனும் அழுவான். பெல் அடிச்சுதான் பெல் சொல்லணும். வெங்காயம். இந்த கேள்வியிலிருந்து நீங்கள் விலக்கி வைக்கப்படுகிறீர்கள். எதிர்க்க உள்ளவங்க ரொம்ப நொந்து போய் ஐயோ போச்சே, வடிவேலு சார் சொல்ற மாதிரி போச்சே போச்சேன்றாங்க. என்ன பண்றது? கால் இல்லையேங்கிற மாதிரி என்ன பண்றது? பதில் தப்பாச்சு. உங்களுக்கான 6வது குறிப்பு, நீ அழகா இருந்தால் அவனும் அழகா இருப்பான். நான் திரும்ப கொடுக்கூடாது, அவ்வளவுதான். அந்த கேள்வியிலிருந்து நீங்க வெளில போயிட்டீங்க. 7வது குறிப்பு, இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் நான் மண்ணடி ஏறி ஊருக்கு போயிடுவேன். 7வது குறிப்பு அதான், நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் சொல்லவென்றால் நான் மண்ணடி ஏறி ஊருக்கு போய் விடுவேன். அதான் குறிப்பு. 6 குறிப்பு அழகான குறிப்பிலே பதில் வரல. அவங்க டீச்சர் எதிர்க்க உட்காந்துட்டு அடி பாடி அந்த ஆளு மண்ணடின்னார. அப்பவே உனக்கு தெரியலையானா உங்கள் நேரம் கடந்து விட்டது. கண்ணாடி என்பதுதான் சரியாகும். மண்ணடினா கண்ணாடி இல்லையா? நினைச்சீங்கன்னா தமிழே தப்போ சொல்ல வேண்டியதுதானே. 6வது குறிப்பு சொல்லும்போது எப்போ வட போச்சே. ரொம்ப அழகா 2 பேரும் விளையாண்டாங்க. கொஞ்சம் வருகின்ற குழந்தைகள், இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறேன் அறிவார்ந்த மாணவ செல்வங்கள், மாண்புமிகு மாணவர்கள், தயவு செய்து வேகமாக பேசி விளையாடுங்கள். இந்த நிகழ்ச்சியில 1 மணி நேரம் உங்களுக்காக கத்துறது எங்கள் வருமானத்திற்காக இல்லை, உங்கள் நலனுக்காக, உங்கள் அறிவாற்றலை மேம்படுத்த, உங்கள் பள்ளியின் பெயர்களை மேம்படுத்த என்று சொல்லி மதிப்பெண்ல குழந்தைங்க ரொம்ப அழகா விளையாண்டாலும் காரைக்கால் அம்மையார் பள்ளியை சேர்ந்த கிருத்திகா அவர்கள், வேகமா சொல்லுங்க உங்க பேர். இப்பயாவது கிருத்திகா அவர்கள் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார். வாழ்த்து சொல்லுங்க. வாழ்த்துக்கள். எனக்கு வாழ்த்துக்கிறேன். கத்திருக்கிறேன்னா இல்லையா உங்ககிட்ட? 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார். முதல் முறையாக டைமண்ட் தொலைக்காட்சியில் தனியார் பள்ளிகள் இணைந்திருக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தனியார் பள்ளிகள் உள்ள வந்தது. நிறைய பள்ளிக்கூடங்கள் வரல, எங்களால் சமாளிக்க முடியாததுக்காக வந்த பள்ளிக்கூடம் வரைக்கும் போதும்னு நினைச்சிட்டோம். அதுவே கிட்டத்தட்ட 40-50 பள்ளிக்கூடங்கள் வந்துருச்சு. ஒன்றும் சமாளிக்க முடியல எங்களால். ரொம்ப மகிழ்ச்சி. வந்த அத்தனை தனியார் பள்ளிகளுக்கும் எங்கள் டைமண்ட் தொலைக்காட்சி சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியினை உரித்தாக்கி, யார் எங்கிருந்து வந்திருக்கிறார்கள், அவர்கள் பெயர் என்ன, வகுப்பு என்ன என்பதை அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள். நீங்கள். வணக்கம், என் பெயர் ஸ்ருதி. நான் டொமினிக் சேவியர் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வருகிறேன். நான் வந்து 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். நெடுங்காட்டில் எங்கள் பள்ளிக்கூடம் இருக்கு. சரிதானே? இப்படி வேகமா பேசிட்டா பிரச்சனையே இல்லை. இப்போ எந்த வகையிலும் நாங்கள் குறைந்தவர்கள் இல்லை என்று கிரசன்ட் பேசுறாங்க பாருங்க வேகமா. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் மு ரஸ்மினா, கிரசன்ட் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அம்பகரத்தூர் 12ஆம் வகுப்பு பயில்கிறேன். போருமா? பேசுறது கஷ்டப்பட்டு வைத்து விழுந்து எக்கி பேச வேண்டியிருக்கு. என்ன காரணம் சொல்லுங்க? பாவம், அவரே உடம்பை ஏற்றக்கூடாதுங்கிறதுக்காக கொத்தவரங்க மாதிரி வச்சிருக்கிறாரு. அதுல பேச சொன்னா அப்படி பேச வேண்டியிருக்கு. பரவாயில்ல, போவோம். சரிதானே? போவோம். சரி, அதிக மதிப்பெண்கள் எடுப்பவர்கள்
இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெறுவீர்கள். யார் செல்ல போகிறீர்கள் என்பதை முதல் கேள்வியில் பார்க்கலாம். உங்களுக்கான முதல் கேள்வி இதோ. உலகில் முதலில் ஆளில்லா விமானத்தை அனுமதித்த நாடு எது? உலகில் முதலில் ஆளில்லா விமானத்தை அனுமதித்த நாடு எது? உங்களுக்கான குறிப்பு அமெரிக்கா, இஸ்ரேல், சீனா. உலகில் முதலில் ஆளில்லா விமானத்தை அனுமதித்த நாடு எது? உங்களுக்கான குறிப்பு அமெரிக்கா, இஸ்ரேல், சீனா. சீனா. மீதம் இருக்கிற குறிப்பு அமெரிக்கா, இஸ்ரேல். அமெரிக்கா. இரண்டும் தவறான பதில் இல்லை. ஒன்று சரியான பதிலா? என்னது அப்போ ஒன்று சரியா பதில் இருக்கா? அப்போ நம்ம சொன்னதா இருக்குமோ? அவருக்கு பிரச்சனை. இவருக்கு என்னன்னா, நல்ல காலம் நம்மளும் தப்பா சொல்லிட்டோம், அந்த ஆளும் தப்பா சொல்லிட்டாரு, யாருக்கும் இல்லை, அந்த ஆளு வேணா 2 மார்க் எடுத்துட்டு போகட்டும், அது ஒன்றும் பயன் இல்லை. என்ன சொல்றதுன்னு இவருக்கு புரியல, ரெண்டும் தப்பு. அப்போ என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, 2 பேருக்கும் மகிழ்ச்சி தான். இப்போ தப்பா சொல்லிட்டோம்னு வருத்தமே இல்லை. பாருங்க, சிரிக்கிறாரு. சிரிச்சிங்களா? சிரிச்சார் தான். தவறான பதில் இஸ்ரேல் என்பதுதான் சரியான பதில். முதலில் இஸ்ரேல் தான் ஆளில்லா விமானத்தை அனுமதித்தது. உங்களுக்கான அடுத்த கேள்வி, உச்ச நீதிமன்றம் முதலில் எங்கு தொடங்கப்பட்டது? சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம் முதலில் எங்கு தொடங்கப்பட்டது? உங்களுக்கான குறிப்பு கொல்கத்தா, டெல்லி, மும்பை. டெல்லி. மீதம் இருக்கிறது கொல்கத்தா, மும்பை. இரண்டும் சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள், ரெண்டும் தவறான பதில். கொல்கத்தா என்பதுதான் சரியான பதில். ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடத்துகிற ஒரு 4 மார்க் எடுத்திருக்கிறாரு. நிகழ்ச்சிக்கு வந்தவங்க 1 மதிப்பெண் எடுக்கல. உங்களுக்கு அப்படியே போகட்டும், கடைசியில் 2 மார்க் எடுங்க. 2 மார்க்கில் தானே ஜெயிச்சிங்க, போங்க ஏன்ட்டு போயிடலாம். சரியா? அப்பெல்லாம் விட மாட்டாங்க. சரியில்லையா, மார்க் எடுப்போமையான்ட்டாரு. உங்களுக்கான அடுத்த கேள்வி, இந்தியாவில் அதிக நேரம் பேட்டி கொடுத்த பிரதமர் யார்? இந்தியாவில் அதிக நேரம் பத்திரிகைக்கு, தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி அளித்த பிரதமர் யார்? உங்களுக்கான குறிப்பு நரேந்திர மோடி அவர்கள், விபி சிங் அவர்கள், ஐகே குஜரால் அவர்கள். நரேந்திர மோடி, விபி சிங், ஐகே குஜரால். நரேந்திர மோடி. மீதம் இருக்கிறது விபி சிங், ஐகே குஜரால். ஐகே குஜரால். இப்பவும் சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள், 2 பேரும் தப்பு. விபி சிங் என்பதுதான் சரியான பதில். நரேந்திர மோடி ஐயா அதிகமாக பத்திரிகைகளை சந்திச்சது கிடையாது. ஐக்கிய குஜராலும் ஐயாவும் அப்படிதான் அதிகமாக சந்தித்தது. ரொம்ப நேரம், 2.5 மணி நேரம் கிட்டத்தட்ட பேட்டி கொடுத்தான்னு கேட்டீங்கன்னா, சமத்துவ நாயகன் என்று சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய விபி சிங் ஐயா அவர்கள். இடஒதுக்கீடெல்லாம் அந்த ஐயா தான் கொடுத்தாங்க. அந்த ஐயா இல்லைன்னா பிரச்சனையே தீர்ந்திருக்காது. உங்கள் பள்ளிக்கூடத்திலேருந்து உங்கள் மிஸ் ஆசிரியர் எதிர்க்க உட்காந்துட்டு, பயப்படாத, பதட்டப்படாத, நிதானமாக பதில் சொல்லு. இங்கயா? அப்புறம் எங்க சொன்னீங்க? இவருக்கு தான் சொன்னீங்களா? எங்க? அங்கதாங்க சொல்லியிருக்காரு. அவங்க உட்காந்துட்டு ஒன்றும் டென்ஷன் இல்லை, நல்லா இருக்கு, அந்த சொன்ன விதம் நல்லா அழகா இருந்துச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பதட்டப்படாதீர்கள் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கான அடுத்த கேள்வி, பயோவிட்டமின் எதை தடுக்கிறது? பயோவிட்டமின் இவற்றுள் எதை தடுக்கிறது? உங்களுக்கான குறிப்பு தோல் வியாதியை தடுக்கிறது, முதிர் முடிவதை தடுக்கிறது, கிட்னி கல், சிறுநீரக கல்லை தடுக்கிறது. எது சரி? பயோவிட்டமின் எதை தடுக்கிறது? தோல் வியாதியை தடுக்கிறது, முடி உதிர்வதை தடுக்கிறது, கிட்னியில் கல் சேருவதை தடுக்கிறது. முடி உதிர்வது. கிட்னி கல் என்பதுதான் தவறான பதில். பயோவிட்டமின் முடி உதிர்வதை தான் தடுக்கிறது. டொமினிக் சேவியோ நெடுங்காடு முதல் முறையாக 2 மதிப்பெண்கள். உங்களுக்கான அடுத்த கேள்வி, 2ஆம் உலகப் போர் எந்த ஆண்டு முடிவுக்கு வந்தது? செகண்ட் வார், 2ஆம் உலகப் போர் எந்த ஆண்டு முடிவுக்கு வந்தது? உங்களுக்கான குறிப்பு 1938, 1942, 1945. 42. மீதம் இருக்கிறது 38, 45. 42 ஐயா. 42ஆ? சரி, 42 சரியா கூட இருக்கட்டும். அவங்க தான் சொல்லிட்டாங்கல்ல, மதிப்பெண் அவங்களுக்கு தானே போங்க, நீ மாத்தி சொல்லணும் இல்லையா? 45 என்பதுதான் சரியான பதில். நான் சொல்றேன், மீதம் இருக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு 2 சான்ஸ் கொடுக்குறேன். இதை விட ஒரு நிகழ்ச்சி நடத்துவோர் என்ன செய்ய முடியும்? 2 வாய்ப்பு எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்றேன். அந்த 2ல ஒன்று பயன்படுத்தி இருக்கலாமே. சும்மா ஒரு பேச்சுக்கு 45 சொல்லியிருந்தாலே சரியா இருந்திருக்கு. உங்களுக்கான அடுத்த கேள்வி, மனித உடலில் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துவது இவற்றுள் எது? மனித உடலில் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துவது இவற்றுள் எது? உங்களுக்கான குறிப்பு தோல், சிறுமூளை, இரத்தம். தோல், சிறுமூளை, இரத்தம். தோல்.
சிறுமூளை இரத்தம். சிறுமூளை. சிறுமூளை என்பதுதான் தவறான பதில். தோல் என்பதுதான் சரியான பதில். அதுதான் இரத்தத்தை சரிப்படுத்தும். இப்போ நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்கான 7வது கேள்வி இது. 5 குறிப்புகள். முதல் குறிப்பு, இது ஒரு உயிரற்ற பொருள். முதல் குறிப்பு, இது ஒரு உயிரற்ற பொருள். 2வது குறிப்பு, இதை தொழிற்சாலைகளிலும் ஒரு சில வீடுகளிலும் செய்வார்கள், தயாரிப்பார்கள். 3வது குறிப்பு, கோவிலுக்கும் இந்த பொருளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. 4வது குறிப்பு, இந்த பொருளுக்கு கண் இல்லை ஆனாலும் அழும். 5வது குறிப்பு, இருட்டை அகற்றி ஒளி தரும். விளக்கு. இந்த கேள்வியிலிருந்து நீங்கள் வெளியே செல்கிறீர்கள். உங்களுக்கான அடுத்த குறிப்பு தொடர்கிறது. திரிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. 7வது குறிப்பு, வத்திக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. 7 குறிப்புகளுக்கு இருவரும் தவறாக பதில் சொல்லவில்லை. நீங்க முயற்சியாவது பண்ணிருக்கலாம் குறைந்தபட்சம். ஏன் சொல்லலாம் கூடாது, முடிஞ்சிருச்சு, டைமிங் முடிஞ்சிருச்சு. நீங்க பெல் அடிச்சிருந்திருக்கணும். 2வது நான் என்ன சொல்றேன், கண் இல்லை ஆனாலும் அழும் அப்படின்னு சொல்றேன். கோவிலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. மெழுகுவத்தி இல்லையா, அது வீட்டில் தயாரிக்கிறாங்க, தொழிற்சாலையிலும் தயாரிக்கிறாங்க இல்லையா? அதை யோசிக்கணுமா இல்லையா? உங்களுக்கான அடுத்த கேள்வி, 8வது கேள்வி. இந்தியாவில் எந்த ஆண்டு நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது? நோட்டானா என்னன்னு தெரியுமா? தெரியுமில்ல? என்ன தலையை மட்டும் ஆட்டுறீங்க? ஐயா தெரியும். கட்டுப்பாயிட்டாங்க 2 பேரும். தெரியாதியா? அது மட்டும் வேகமா வருத பதில், மற்றதெல்லாம் வரமாட்டேங்குது. சரி, தெரியாது. நோட்டாங்கிறது நீங்கள் இப்போ உங்க தொகுதியில் ஒரு 3 கட்சிக்காரர்கள் வேட்பாளராக நிற்கிறாங்க உங்க தொகுதியிலனா, யாருக்கும் ஓட்டு போட விருப்பம் இல்லை, 3 பேரும் நல்லா இல்லாத ஆளுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நோட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு நீங்க ஓட்டு போட்டு போயிடலாம். அப்போ அதிகமாக நோட்டாவுக்கு ஓட்டு வாங்கிட்டு அப்படின்னு சொன்னா அந்த தொகுதியில் யார் ஆள்வான்னு கேட்டீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் தான் அந்த தொகுதியை ஆள்வார். அப்படி இது வரைக்கும் ஒரு நிகழ்வும் நடந்ததே இல்லை. நோட்டாவுக்கு 1000 ஓட்டு 2000 ஓட்டு தான் போடுவாங்க, மீதி எல்லாம் கட்சிக்காரங்களுக்கு போட்டுருவாங்க. அது நோட்டாங்கிறது அதுதான். யாருக்கும் இந்த வேட்பாளர்களுக்கு யாருக்கும் ஓட்டு போட விருப்பம் இல்லை என்று சொல்பவர்கள் நோட்டாவுக்கு ஓட்டு போடுவாங்க. அதுதான் கேள்வி. இந்தியாவில் எந்த ஆண்டு நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்டது? உங்களுக்கான குறிப்பு 2006, 2010, 2014. 6, 10, 14. 2014. 2010 என்பதுதான் தவறான பதில். 2014 என்பது சரியான பதில். சந்தோஷம் தாங்க, கை தட்டுறாங்க. அதுதாங்க வேணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலர் கோச்சிக்காதீங்க, இந்த ஆசிரியர் பெருமக்கள் கோச்சிக்காதீங்க சொல்லுங்க. ஒரு சில ஆசிரியர் பெருமக்கள் குழந்தைய கொண்டாந்து விட்டுட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க, ஃபோன் பண்ணுங்க, நான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் பாருங்க, இவங்க ஆசிரியர் பாருங்க உட்காந்துக்கிட்டு ஒரு கேள்விக்கு பதில் சொன்னா கூட அதை மகிழ்ச்சியா வரவேற்கிற விதம் இருக்குதுல்ல, அது ரொம்ப அழகு. ஏன்னா அவ ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி, என் பள்ளிக்கூடம் ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரின்னு சொல்ற ஒரு எண்ணம் இருக்குதுல்ல, ஒரு பக்குவம் இருக்குதுல்ல, அது ரொம்ப பெருசு. அது எல்லாருக்கும் வருதான்னா ஒரு சில பேருக்கு வரல, அப்படி வச்சுக்குமா, ஒரு சில பேருக்கு வரல. நன்றி. 2 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீர்கள். உங்களுக்கான கதை நட உங்க மிஸ் இப்படி கழிச்சுட்டாங்க, என்ன செய்ய போறாங்க. இந்த உலகில் 195 நாடுகள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அத்தனை நாட்டிலும் தமிழர்கள் ஏதாவது ஒரு பகுதியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் ஆங்கிலம். ஆங்கிலம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியம். ஆனால் ஒரு மனிதனுக்கு தாய்மொழி என்பது அத்தியாவசியம். காரணம், தாய்மொழி பேசினால் ஆயுள் கூடும் என்று கூறுகிறார்கள். ஆகவே மனிதன் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்றால் தாய்மொழியில் பேசுங்கள். இப்போ பொதுவாக தனியார் பள்ளிக்கு ஏன் இந்த கதையை எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவிஞன் ரொம்ப அழகாக ஒரு கவிதை எழுதினான். ஆங்கில வழி கல்விக்கூடம், விளையாடி கொண்டிருந்த குழந்தை தண்டிக்கு விழுந்து தன்னிலை மறந்த அம்மா என்றது, தமிழில் பேசினால் அவதாரம் 50 என்றது ஆங்கில வழி கல்விக்கூடம் என்று ஒரு கவிஞன் எழுதுகிறான். என் அறிவார்ந்த உறவுகளே, தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், இன்னும் 100 வருடங்களோ 50 வருடங்களோ கழிச்சு பார்த்தீங்கன்னா தமிழ் வீட்டுக்குள்ள பேசுகிற மொழியாகிவிடும். அப்போ ஆங்கிலம் பேசக்கூடாதாயா அப்படின்னா கண்டிப்பாக ஆங்கிலம் வேணும், ஒவ்வொரு தமிழுக்கும் அவசியம். ஆனால் தாய்மொழியை மறந்து மாற்று மொழிக்கு குடைபிடிக்கின்ற ஒரு சில மனிதர்களை பற்றி சொல்றேன்.
விண்ணப்ப படிவத்தில் வாங்கி பார்த்தோன்னே பெற்றோர்கள் முதல் ஆங்கிலம், ரெண்டாவது அடுத்த ஒரு மொழி எழுதுறாங்க. குறைந்தபட்சம் ஒரு ஆப்ஷனில் கூட யோசிக்கிறது இல்லை தமிழ் மொழியை பெற்றோர்கள். அப்போ கல்விக்கூடங்கள் என்ன பண்ணும்? அவங்க பெற்றோர்கள் விரும்பலை, நான் என் பிள்ளைக்கு அது அந்த வழி சொல்லி கொடுக்குறேன். ஆங்கிலம் அவசியம், கண்டிப்பாக படிக்கணும், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் தாய்மொழியை குறைந்தபட்சம் கூட யோசிப்பதில்லை ஒரு சிலருக்கு, நிறைய வருத்தம். அதனால தான் ஆங்கில தனியார் பள்ளிகளில் கூட இந்த கதையை தேர்வு செய்தேன். மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக கதை, இதிலிருந்து தான் கேள்விகள் கேட்கப்படும். இந்த உலகில் 195 நாடுகள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அத்தனை நாட்டிலும் தமிழர்கள் ஏதாவது ஒரு பகுதியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் ஆங்கிலம். ஆங்கிலம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியம். ஆனால் ஒரு மனிதனுக்கு தாய்மொழி என்பது அத்தியாவசியம். காரணம், தாய்மொழியில் பேசினால் ஆயுள் கூடும் என்று கூறுகிறார்கள். ஆகவே மனிதன் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்றால் தாய்மொழியில் பேசுங்கள். இப்போ விஷயத்துக்கு வருவோம். கதை நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ மறக்கடிக்கணுமே, மறக்கடிப்புமா? இப்போ சொல்லுங்க, உங்க பள்ளிக்கூடம் இந்த பேர் என்ன? கிரசன்ட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி. கிரசன்ட்னா என்ன அர்த்தம்? பிறை. அப்படியா? அப்படியா? பிறை நல்லா இருக்குல்ல. பிறை, பிறைன்னு தமிழ்ல என்னென்ன வார்த்தைகள் இருக்கு பிறைக்கு? தமிழ்ல நிலா. நிலா. அடுத்து மதி. மதி. அடுத்து நிலவு. நிலவு. சந்திரன். சந்திரன். கீற்று. மூணாம் நாள் கீற்று மாதிரி இருக்குல்ல, அதுக்கு பேர் கீற்று. அடுத்து பரவாயில்ல, நிறைய சொல்றீங்களே, அழகுப்பா. இதெல்லாம் தமிழ் பெயர்கள். அதுக்கு ஊவா, அதுக்கு என்ன தெரியுமா தமிழ் பெயர்? ஊவா. ஊவான்னு என்ன தெரியுமா? நிலவுன்னு பேர். அந்த ஊவா, கார் ஊவா அப்படின்னு என்ன தெரியுமா இருக்கும்? கார் ஊவான்னா அமாவாசை, கார்னா இரவு, ஊவான்னா நிலவு, கார் ஊவான்னா அமாவாசை அப்படின்னு அர்த்தம். அது தமிழ் இலக்கிய சங்ககால இலக்கியங்கள்ல அது இருக்கும். சங்க இலக்கியமா அப்படின்னா அப்படின்னு கேட்குற காலம் இது பெயருக்கு. சரியா? உங்களுக்கு தெரியுமா சங்க இலக்கியங்கள்லாம்? தெரியுமா? 10 பாட்டு 8 தொகை தெரியுமா? புறநானூறு, அகநானூறு தெரியுமா? முருகனாற்றுப்படை எல்லாம் தெரியும் உங்களுக்கு? பரவாயில்ல, நல்லா படிச்சிருக்காருல்ல, நல்லா தமிழ் சொன்னார்ல. இன்னும் 3 நாள் சொன்னாங்க. வாழ்த்து சொல்லுங்க, கை கொடுங்க. நன்றி. இப்ப செய்தி சொல்லுங்க. உங்க வீட்டுல ஒரு சண்டை வருதுன்னா உங்க அம்மாவால வருமா உங்க அப்பாவால வருமா? அம்மாவால. சாரி சார், இதெல்லாம் தானா வருது சார், ஒன்றும் பண்ண முடியாது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா நடக்கிறது தான், எல்லா வீட்லையும் நடக்கிறது தான், ஒன்றும் புதுசு இல்லை. அந்த கேள்வி உடனே அடிச்சு யோசிக்கலாம் இல்லை, அம்மாவில் தான் வரும். ஒரு பையன் சொன்னான், அப்புறம் ஒரு குழந்தை ஒன்று சொன்ன, போன வாட்டி பேசிட்டு இருக்கும்போது யாரால சண்டை வரும் அம்மா? ஏன் கேட்டா, எங்கள் அம்மா எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவாங்க. ஐயோ உங்கள் அம்மா எதிர்க்க உட்காந்துருக்காங்க, தெரிஞ்சுதான் சொல்கிறேன், அப்பயாவது மாற்றுவாங்கன்னு அப்படின்னா. அது மாதிரி அம்மாவில் சண்டை வரும், மாற்றுக்கிறது இல்லை. சரி, இப்போ சொல்லுங்கள், உங்கள் தோழிகள் உணவு கொண்டு வர்றாங்கல்ல, அந்த உணவுகளில் எந்த தோழி எடுத்துகிட்டு வர உணவு ரொம்ப நல்லா இருக்கும்? எங்கள் கிளாஸில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். ஒரு பொண்ணு தான், அந்த பொண்ணு சாம்பார் எடுத்துகிட்டு வரும், நல்லா இருக்கும். உங்கள் வீட்டு சாப்பாடு நல்லா இருக்கும், அவங்க சாப்பாடு நல்லா? அவங்க வீட்டு சாப்பாடு தான். அவங்க வீட்டு சாப்பாடு நல்லா இருக்கும். உண்மையை ஒத்துக்கணுமா இல்லையா? சரி சொல்லுவோம். சரி, இப்போ நிகழ்ச்சியில் கேள்விகள் கேட்டாச்சு, நிறைய பதில்கள் சொல்லியாச்சு. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? 4 பேர். யார் யார்? அப்பா, அம்மா, நானு, தம்பி. உங்கள் தம்பிக்கு உங்களுக்கு சண்டை வந்தால் யார் ஜெயிப்பா? அவன் தான் ஜெயிப்பான். அது நடக்கிறது தான், எல்லா வீட்லையும் தம்பிக்காரன் தான் அடிக்கிறான். எதுக்காக சண்டை வரும்? செல்ஃபோனுக்காக சண்டை வரும். செல்ஃபோன்லாம் கிடையாது, நான் சாப்பிடும் போது அவன் பிடிங்கிப்பான். ஒன்றும் பண்ண முடியாது. சரி, ரைட்டு, விடுங்க. இப்போ கதைக்கு போகலாம். உங்களுக்கான இந்த கதையில் கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரணம் என்ற வார்த்தை எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டது? இந்த கதையில் காரணம் என்ற வார்த்தை எத்தனை முறை பயன்படுத்தப்பட்டது? 2, 3. கதை. இந்த உலகில் 195 நாடுகள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அத்தனை நாட்டிலும் தமிழர்கள் ஏதாவது ஒரு பகுதியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் ஆங்கிலம். ஆங்கிலம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியம். ஆனால் ஒரு மனிதனுக்கு தாய்மொழி என்பது அத்தியாவசியம். காரணம், தாய்மொழியில் பேசினால் ஆயுள் கூடும் என்று கூறுகிறார்கள். ஆகவே மனிதன் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்றால் தாய்மொழியில் பேசுங்கள். எத்தனை வந்துச்சு? 2. யார் சொன்னது? உலேனையா. உங்களுக்கான அடுத்த கேள்வி, பாரத ரத்னா விருது பெற்ற முதல் பெண் யார்? பாரத ரத்னா விருது பெற்ற முதல் பெண் யார்? உங்களுக்கான குறிப்பு, அன்னை தெரேசா, அன்னை இந்திரா காந்தி, சாவித்திரிபாய். இந்திரா காந்தி, அன்னை தெரேசா, சாவித்திரிபாய். அன்னை தெரேசா. மீதம் இருக்குது இந்திரா காந்தி, சாவித்திரிபாய். சாவித்திரிபாய். சாவித்திரிபாய்.
சாவித்திரிபாய் என்பது தான் தவறான பதில். அப்போது அன்னை தெரசா என்பது சரியான பதிலானா கண்டிப்பாக கிடையாது. அவங்க மிஸ்ஸே சொல்கிறாங்க கண்டிப்பாக சரியான பதில் கிடையாது. அன்னை இந்திரா காந்தி என்பது தான் சரியான பதில். அவங்க தான் முதல்ல பட்டம் வென்றாங்க. நிகழ்ச்சியில் ரொம்ப அழகாக தனியார் பள்ளி மாணவிகள் 2 பேரும் விளையாண்டாங்க. டொமினிக் சேவியோ மேல்நிலைப்பள்ளி நெடுங்காடு 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் சொல்லுங்க அவங்களுக்கு. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. நல்லா இருக்க. ரொம்ப அழகா தமிழ்ல 2 பேரும் பேசிக்கிட்டது ரொம்ப அழகா இருந்தது. நிகழ்ச்சியில மீண்டும் இது போன்று ஒரு அழகான நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலங்கரை தமிழன் தோமா பாக்கியா. இப்ப நான் சொல்றதை திருப்பி சொல்லிட்டீங்கன்னா நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம். ஓகேவா? வாழ்க தமிழ். தமிழ் மொழியை எவராலும் வென்றுவிட முடியாது. வென்றுவிட முடியாது. நன்றி 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 நன்றி.